எல்லாருக்கும் வணக்கம் இனியர்களே. இன்னைக்கு நம்ம 90 நாட்கள் தண்டா சொல்லல 59வது நாள். நேத்து அடிபட்டு இருந்த காலு இன்னைக்கு சரியாயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அதனால நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா விறுவிறுன்னு பல்ல தேய்ச்சிட்டு காலையிலேயே அமிர்தம். அமிர்தம்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? இது எல்லாரும் கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் இது அமிர்தம் தாங்க. அந்த அமிர்தத்தை ஒரு 3 கிளாஸ் விறுவிறுன்னு காலையில வெறும் வயித்துலயே உள்ள தள்ளிட்டோம். உள்ள தள்ளிட்டு எப்பவும் போல நம்ம சேலஞ்ச் ஆரம்பிச்சிட்டோம். சேலஞ்சுன்னு சொல்றத விட சவால்னு சொல்றது ரொம்ப அருமையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே சிறப்பா அதுலயும் மிக சிறப்பாவே நம்ம புஷ்அப் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டோம். எடுத்து முடிச்சுட்டு ஒரு நீராடல போட்டேன் பாருங்க. ரொம்பவும் அருமையாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி காலை உணவு வந்து முடிச்சிட்டோம். காலை உணவு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழப்போருக்கு போக வேண்டியிருந்துச்சு. லைட்டா ஸ்கின் டல்லா இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஸ்கின் கேரையும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அங்கிருந்து பஸ்ல ஏறினவன் தான் நேரா ஒரு செவ்வாழை ஜூஸை குடிச்சிட்டு நம்ம ஃப்ரெண்டு கூட அப்படியே பைக்ல ஏறி கிளம்பிட்டோங்க. இவர் யாருன்னு பாக்குறீங்களா? இவர் தான் நம்மளோட புலவர். ஹர்திக் பாண்டியாவோட தீவிர ரசிகர்னு கூட சொல்லலாம். அப்படியே இவர் கிரிக்கெட் விளையாடுறத பார்த்தோம். நம்மளும் கிரிக்கெட்ல விளையாட வந்திருந்தோம். இவர் பேட்டிங் பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு. சரி ரைட்டுன்னு பார்த்தா இவருன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு பார்த்தா ரன்னு தான் ஓடிட்டு இருந்தாரு. நல்லா தாங்க ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து அடுத்ததுலயே அவுட் ஆயிட்டாரு. அவரு பண்ணதும் ஒரு சின்ன தப்பு தாங்க. ஆனா சின்ன தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி சோழியை முடிச்சு விட்டாங்க. அப்படியே அங்க இருந்து கிளம்புனதான். இன்னைக்கு நாள் நல்லாவே போயிட்டு இருந்தது. அப்படியே அங்க இருந்து கிளம்பி நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே கோதுமை தோசை இருந்துச்சுங்க. அதை சாப்பிட்டு அப்படியே இன்னைக்கான பதிவை முடிச்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.